என்னப்பா இப்படி குளிர்ல கூட கூப்பிட்டு கழுத்து இருக்கிற? எது கூப்பிட்ட? உட்கார. இதுக்கா? பேசாம உட்கார். ஆமா, என்னடா இது வாசனை? அமராஜம் உடம்புக்கு நல்லது தேய்ச்சிக்கிட்டே. ஆமா, தினம் உன்னை எஸ்டேட் ஃபேக்டரி எங்கெல்லாம் போய் வேலை கத்துக்க சொன்னே, போனியா? போனேனே. அதான் என்னடா சொல்ற? ஃபேக்டரியா அது? கொட 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 கொடன்னு ஒரே மிஷின் சத்தம். எனக்கு இது சரிப்பட்டு வராது. ஏதாவது கௌரவமான வேலையா இருந்தா கொடு. முதலாளியா இருக்கிறதே கௌரவப்படுத்த நினைக்கிறானே, இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை எப்படித்தான் நிர்வாகம் பண்ண போறானோ? கையெடு. இப்படிலாம் அசிங்கம் பண்ணக்கூடாது. பாரு, நாளை காலையில ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா. இங்கே சினிமாவுக்கா? இல்ல. கோவிலுக்கா? இல்ல. ஃபேக்டரிக்குன்னா நான் வரல. ஏற்கனவே எனக்கு தலைவலி. அங்கேயும் இல்ல. உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். நல்லா படிச்ச பொண்ணு, சோபான்னு பேரு. அவளை உனக்கு கட்டி வச்சாதான் எனக்கு நிம்மதி. அவதான் இந்த எஸ்டேட்டை நல்லா பாத்துக்குவா. உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நானே ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். யாரு? உனக்கு தெரியும். யாரு? நம்ம செம்பகம். யாரு? டிரைவர் பொண்ணா? சரி, மூடுவாய. நம்ம கௌரவம் என்ன, அந்த கண்ண முட்டாள். சோபாதான் உனக்கு மனைவி. போய் ரெடி ஆயிரு நாளைக்கு காலையில. ஆமா, எனக்கு சோபா நாற்காலி இதெல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வை. நான் சொல்ற பொண்ணு உனக்கு பிடிக்காது. என் வழியில விட்டு பாரு, எல்லாம் சரியான வேற இங்க